Hi friends, Vision Embroidery Class 46 border design number 7. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்தது பைப்பிங் த்ரெட் வச்சு எம்போஸ் பண்ணி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டாக இருக்கும், ரொம்ப கிராண்டாகவும் இந்த டிசைன் நம்மளுக்கு இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் ரோப்பு வச்சு அங்கங்கே நம்ம வந்து ஜரி த்ரெட்டு வச்சு நம்ம லாக் பண்ணிக்கிறோம். ரெண்டு பக்கமும் நம்ம பார்ட்ரு போட்டோம்னா அதுவே ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த இதை நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த பார்டர் டிசைனு இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 150-200 அந்த மாதிரி கூட நம்ம சார்ஜ் பண்ணலாம். இதுலேயே வந்து நம்ம ஸ்டோன் லைன் வைக்கிறது, கோல்டன் பால் வைக்கிறது, அந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ரோப் வச்சு நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 2 கிளாஸாக நான் பிரித்து உங்களுக்கு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து வெறும் 2 பக்கமும் நம்ம சாட்டின் மட்டும்தான் அடிக்கிறோம். பைப்பிங் ரோப்பை வந்து நல்லா நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அங்கங்கே ஜரி எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பக்கமும் சாட்டின் போடுறீங்க. அப்படி போடும்போது அந்த டிசைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ரோப்புக்கும் நான் வந்து ஜரி எங்கெங்கே இருக்கோ அங்கே மட்டும் நான் லாக் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நான் சாட்டின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு இதில் வந்து வெறும் பால் செயின் மட்டும் நம்ம எப்படி வைக்கிறோம், அது வச்சோம்னா அது எவ்வளோ கிராண்டாக இருக்குங்கிறது நீங்கள் பாருங்கள். அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இது கூடவே வேறு ஏதாவது நம்ம வந்து சின்னதாக சிங்கிள் பெட்டல் போடலாம். அந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி கூட நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கலாம். எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி வந்து நம்ம வெறும் சாட்டினே போட்டுட்டு இருந்தால் அது அந்த அளவுக்கு லுக்காக இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம். 2 பக்கமும் நம்ம சாட்டின் போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஸ்டோன் பால் எப்படி வைக்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்து மெதுவாக நம்ம வைக்கணும். முதல் ஒரு இதை மட்டும் வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்பீடாக அடிக்கலாம். முதல் ஒரு பால் மட்டும் நீங்கள் நீட்டாக வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்பர் 2ல் சாட்டினை வச்சு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போடுங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் டிசைன் பண்ணி கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்டர் டிசைன் பண்ணும்போது அவங்களுக்கும் ரொம்ப கிராண்டாக தெரியும், நம்மளுக்கும் டைம் வந்து அவ்வளோ இழுக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம வெறும் சாட்டின் மட்டும் அடித்தோம். ரெண்டாவதுக்கு வந்து சாட்டின் ப்ளஸ் கோல்டன் பால் அடிக்கிறது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டின் கூடவே ஸ்டோன் லைன் நம்ம வச்சு நம்ம எப்படி அடிக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட். இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியாஸ் தான் உங்களுக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டோன் லைன் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு 25 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்கும். அப்போ இந்த பைப்பிங் இந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாக்குள்ளே உங்களுக்கு வரும். அப்போ நம்மளுக்கு இதுலேயே வந்து 50 rupees வந்து நம்மளுக்கு இதுலேயே செலவாயிடும். அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம ஒரு 200க்கு அந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம். பட் வேலையும் சீக்கிரமாக முடியும், கிராண்டாகவும் ஒரு லுக்காக இருக்கும். உங்களுக்கு கஸ்டமருக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். அந்த பார்டர் டிசைனில் வந்து நம்ம சாரீ வந்து ஒரு கலர்லேயும் ப்ளவுஸ் ஒரு கலர்லேயும் இருக்கும். அப்போ அந்த ப்ளவுஸோட கலரை கான்ட்ராஸ்ட்டை நம்ம சாரியோட கலரில் வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸில் வந்து நல்லா எடுப்பாக இந்த ரோப் வந்து நல்லா தெரியும். அதாவது ப்ளூ கலரில் சாரீ, பிங்க் கலரில் ப்ளவுஸ் அப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த பிங்க் கலர் ப்ளவுஸில் வந்து ப்ளூ கலரில் ரோப் வச்சு டிசைன் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம ஸ்டோன் லைன் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம ரோப்பு ஒட்டி ஜரி த்ரெட் அங்கங்கே நம்ம லாக் பண்ணிவிட்டு சாட்டின் போட்டுட்டு இதில் வந்து கோல்டன் பாலும் ஸ்டோன் லைன் ரெண்டுமே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பட்ஜெட் வர்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிங்க. அதுக்கு நீங்கள் தான் வந்து ரேட்டும் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி எவ்வளோ நாம் காஸ்ட் இதில் போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைன் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப நம்ம இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கொடுத்து செலவு பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம டிசைனுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக கேட்டோம்னா நம்மளுக்கு அது லாஸ் ஆகும். உட்காந்து போடுற டைமு, நம்ம பொருளுக்கான டைமு, இது எல்லாமே ரொம்ப வேஸ்ட்டாக போகும். அதனால் நீங்கள் வந்து என்ன டிசைன் பண்ணுறோம், அவங்களுக்கு எவ்வளோ நம்ம காஸ்ட்டு சொல்லியிருக்கோம், கஸ்டமர் வந்து நம்ம சொல்கிற ரேட்டு கொடுப்பாங்களா, பார்கெயின் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். பால் செயின்லேயே 2 டைப் இருக்குது. அதில் வந்து நான் இப்போ குட்டி வைக்கிறேன். குட்டியும் ஸ்டோன் லைன் ரெண்டையும் நம்ம சேர்த்து வைக்கிறோம். இப்போ வந்து அது வந்து சின்ன ஏரியா, அந்த இடத்துல ரொம்ப பட்டையான பால் செயின் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஆடாக தெரியும்னு சொல்லி நான் ரொம்ப சின்ன சன்னமான பால் செயினும் ஸ்டோன் லைனும் நான் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் ஜரி கோல்டு கலரில் இருக்கும். அந்த பைப்பிங் ரோப்பில் வந்து கொஞ்சம் போடும்போது நல்லா வந்து எம்போஸ் ஆகி பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியும். உங்களுக்கு இதில் வந்து கேமராவில் பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டின் அடித்த மாதிரி, பட்டையாக அடித்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம பைப்பிங் ரோப் வச்சு அது மேலே எப்படி அடிப்போமோ அதில் வர மாதிரி இது ரொம்ப அழகாக 3D எஃபெக்டில் நல்லா எம்போஸ் ஆகி இருக்குது. இதில் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது, இப்போது ஒரு சிலவங்க வந்து பைப்பிங் ரோப் இல்லை, இந்த மாதிரி கலரில் இல்லை, கான்ட்ராஸ்டாக நம்மக்கிட்ட இல்லை, மேட்சிங்காக போய் நீ கடையில் தான் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ரோப் இருக்கோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் கான்ட்ராஸ்டாக வந்து நீங்கள் சாட்டின் ஃபுல்லாக அந்த ரோப் மேலே ஃபுல்லாக அடிச்சுட்டு 2 பக்கமும் நீங்கள் சாட்டின் போட்டுட்டு அதில் நம்மளால் என்ன டிசைன் பண்ண முடியுமோ அது பண்ணால் கூட நல்ல கிராண்டாக தெரியும். வெறும் சாட்டின் அடிக்கிறத காட்டிலும் ஒரு பைப்பிங் ரோப் வச்சு அது மேலே நீங்கள் சாட்டின் போடும்போது பக்கத்தில் போடுற மற்ற 2 டிசைனும் வந்து நல்லா கொஞ்சம் இதாக தெரியும். பைப்பிங்கில் வச்சுருக்கிறது வந்து நல்லா எம்போஸ் ஆகி பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக தெரியும். அது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கேமராவில் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் தெரியும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நல்லா எம்போஸ் ஆகி நல்லா தூக்கி இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம வெறும் ஸ்டிச்சஸே வந்து த்ரெட் ஒர்க்கே பண்ணிகிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு டைம் இழுக்கும். அந்த டைமுக்கு வந்து நீங்கள் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சம் வந்து நீங்கள் இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறக்கு இன்னும் கிராண்டாக இருக்குங்கிறனால ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு கலரில் பிங்க் கலரில் வந்து நான் வந்து குட்டியாக வந்து சாட்டினில் அப்படியே சின்னதாக ஒரு கோடு மாதிரி நான் இழுத்துருக்கேன். அது கூடவே வந்து ஜரி த்ரெட்டும் நான் உள்ளே வந்து சைடில் இம்ப்ரெஷன் ஒர்க் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ரெண்டுமே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு குட்டி ஃபெதர் மாதிரி ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷ் ஆகி வரும்போது அதோடய லுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக உட்காந்து கம்மி லோ பட்ஜெட் ப்ளவுஸஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் ட்ரேஸ் எடுத்து கார்பன் பேப்பர், ட்ரேசிங் பேப்பர் இத்தனையும் நம்ம வேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு டைமும் வேஸ்ட்டு, அந்த அளவுக்கு நம்மளுக்கு பைசா அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்மளால் வரையாமல் எவ்வளோ குயிக்காக வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி ஐடியா தான். இதுக்கு அடுத்து நான் போடுற டிசைன் பார்த்திங்கன்னா பைப்பிங் ரோப் வச்சு நம்ம வந்து பானி ஃபில்லிங் போடுறது, கிரானைட் ஃபில்லிங் போடுறது, அதை வச்சு உங்களுக்கு எப்படி நெக் டிசைன்ஸ் பண்ணுறதுங்கிறது நான் நாளைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட். அதுவும் நீங்கள் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சைட்லேயே வந்து ஜரியும் வந்து உள்ளேயே நம்ம வந்து சைட் பை சைடாக அப்படியே கொண்டு வரோம்.
இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ளவுஸில் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும்போது ஒரு நெக்கு ஃபுல்லாக போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சிலவங்க கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க சாரீ ப்ளவுஸ் டிசைன் போட்டு காட்டுங்க அப்படின்னு. இப்போ நான் போட்டுட்ருக்கிறது ப்ளவுஸ் டிசைன் தாம்மா. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக போடாமல் உங்களுக்கு ஒரே ஃப்ரேமில் நான் வந்து ஒரு 4-5 டிசைன் ஒரே வீடியோவில் வர மாதிரி நான் உங்களுக்கு டிசைன் பண்ணி போட்டிருக்கேன். டிசைன் வந்து போட்டு முடிக்கும்போது இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு டிசைன் பார்த்துருக்கோம். இனி வந்து நம்ம ஃப்யூச்சரில் என்ன கிளாஸ் வருதுங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாளைக்கும் நான் இதே வந்து பைப்பிங் ரோப் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.